மகா உச்சிஷ்ட கணபதி. அதாவது உச்சிஷ்ட கணபதி வந்து எல்லாம் கணபதி வழிபாடு செய்யாமலே எனக்கு எல்லா தெய்வங்களும் உபாசனை ஆயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அற்பத்தனமுடைய மனசை வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம். கணபதி சித்தி ஆகாமல் வேறு எந்த வழிபாடு முறைகள் நம்ம செஞ்சாலும் அது வந்து நமக்கு பலனே வந்து சுத்தமாக கொடுக்காது. அதுலேயும் மகா உச்சிஷ்ட கணபதி வந்து பிற தெய்வங்கள் எதையுமே இல்லாமல் கணபதியே நம்ம வந்து உபாசனையாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி வழிபாடு மாதிரி வேறு எந்த வழிபாடு முறைகளுமே வராது. அதாவது உச்சிஷ்ட கணபதி வந்து இந்த மந்திரங்களுக்கு எல்லாம் குரு அவர் தான். அதாவது அதர்வண மந்திரங்களுக்கான குருவே வந்து உச்சிஷ்ட கணபதி தான். அவர் ஆண்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்ம பிற அதர்வண தெய்வ மந்திரங்களையே நம்ம வந்து வழிபாடு வந்து செய்யணும். அதெல்லாம் தெரியாமலே நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஏதோ புத்தகங்கள்லையோ இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மந்திர பிரயோகங்கள் நம்ம வந்து செஞ்சுட்டே வரோம். உச்சிஷ்ட கணபதி சித்தியாகாமல் வேறு எதுவுமே நமக்கு வந்து சித்தியாகாது. ரொம்ப எளிமையாக உச்சிஷ்ட கணபதி சித்தி, அதாவது வெறும் 13 நாட்கள்லேயே சித்தி ஆகிடுவார். 13 நாட்களுக்குள்ளவே நமக்கு காட்சி தருவார். அந்த மாதிரி அதி ஆற்றலுடைய ஒரு தெய்வங்களை ஒருத்தர் தான் உச்சிஷ்ட கணபதி.